ஹைங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க, சூப்பரான சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர்லேயே பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிள். பழத்தை நல்லா கழுவி துணி போட்டு தொடச்சிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா உணர விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க காம்பு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு குக்கரில் தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. வெறும் பழத்தை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு கட்டி பூண்டு, 3/4 கிலோ தக்காளிக்கு ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்காங்க. நல்லா உளிச்சு போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுட்டுங்க. 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபேன் காலத்தில் நல்லா உணர வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். நம்ம பச்சையாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்து தக்காளி தொக்கும் பண்ணலாங்க. அது சீக்கிரம் கெட்டு போயிடுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸ் வரலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த் வெளியிலே வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்குங்க மிக்ஸி ஜாரில் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குறகுறப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை நைஸ் பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் குறகுறப்பாக அரைச்சாதான் பிடிக்குங்கிறதுக்காக கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதிக நாள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாங்க. இல்லை ஒரு 1 வீக்கில் தீந்துருன்னா எண்ணெய் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் 4 போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வர மிளகாத்தூள் நான் காமிச்சிருக்க ஸ்பூனில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. 3/4 கிலோ தக்காளிக்கு. மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு வேலையும் குயிக்காக முடிஞ்சிருங்க. பச்சையாக அரைச்சி போடும்போது ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட இருந்து கிளறிட்டு பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துட்டோம்னா நமக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் நம்மளோட ஆப்ஷன் தான், சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், வேண்டானாலும் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வீட்டிலே நம்ம கடுகு, வெந்தயம் பவுடர் அரைச்சிருப்போங்கள்ல, அது போட்டுக்கலாங்க 3 ஸ்பூன். இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணி நல்லா வெறும் வானலில் வறுத்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். ஏன்னா முன்னாடி உப்பு சேர்த்துட்டோம்னா நமக்கு தெரித்து அடுப்பெல்லாம் சுற்றி தெரிச்சிடுங்க. அதனால் உப்பு எப்போவுமே தொக்கு பண்ணும்போது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு வெந்தய பவுடருமே 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. குட்டி ஸ்பூனு. நீங்கள் பெரிய ஸ்பூனாக எடுத்திங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் வழியாக வெந்தயமும் 1 ஸ்பூன் வழியாக கடுகும் வெறும் வானலில் வறுத்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.